வணக்கம் தோழர்களே. இது தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 213வது நிகழ்வு. இந்த தமிழ்நாட்டில் சாதிகள் என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் எப்போதிருந்து இந்த சாதி அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் சங்க காலத்திற்கு திரும்பிச் சென்றோம். சங்க காலத்தில் சாதிகள் இல்லை. சங்கம் மருவிய காலத்திலிருந்து சாதி தொடங்குகிறது என்ற செய்தியை மட்டும் பார்த்தோம். இப்ப இந்த ஆண்டு இந்த மாதத்தில் சாதி தொடங்கியது, இந்த ஆண்டு இந்த மாதத்தில் சாதி இல்லாம அப்படிலாம் சொல்ல முடியாது. வரலாற்றுல சாதி இல்லாத காலத்திலும் சாதியினுடைய முளைகள் தென்படும். சாதியை தொடங்கிய பிறகும் சாதி இல்லாத காலத்தினுடைய அடையாளங்கள் இருக்கும். ஒரு நீண்ட வரலாற்றை அப்படித்தான் நம்ம பயில முடியும். அப்படி பார்க்கிற போது காலத்துக்கு காலம் சாதியினுடைய வீச்சும் ஆழமும் வேறுபடுகின்றன. பிற்கால சோழர் காலத்திய சாதி அமைப்பு, மன்னர்களே சாதியை வச்சிருந்தாங்கிறதுக்காக சொல்ல, ஒரு அடையாளம் காட்டுவதற்காக, ஒரு காலத்தை பிரித்து காட்டுவதற்காக சொல்றோம். பிற்கால சோழர் காலம், அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்ய காலம். இன்னைக்கு கூட தோமா பரமசிவன் எழுதுனதை பார்த்தேன். இந்த தீபாவளி பண்டிகை என்பது விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல தான் வந்துச்சு. பார்ப்பனிய மேலாதிக்கம், வர்ண தர்மம், மனு தர்மம் என்பது சட்ட அமைப்பாக மாற்றப்பட்டது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான். ஆனா அதுக்கு முன்னால சாதி தொடங்கியது, அது எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு பார்வை. சங்க காலத்திலும் சாதி இருந்ததுங்கிற கருத்தை மறுத்து பல பேர் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சாதி என்பது ஏற்றத்தாழ்வினுடைய ஒரு கொடிய வடிவம். சாதி இல்லாத போதும் உடைமையுள்ளவர்கள், உடைமையற்றவர்கள், செல்வந்தர்கள், ஓட்டாண்டிகள் என்ற வேறுபாடெல்லாம் இருந்துச்சு. ஆனா சாதிகளா பிரியல. சாதி இல்லைன்னா அது உடனே அது ஒரு சமத்துவ சமுதாயம், சமதர்மம் கோலோச்சியதுன்னு பொருள் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன, வேறுபாடுகள் இருந்தன, அதுக்கு வேறு காரணிகள் இருந்தன. சாதியா பிரியல. அதுல இருந்தா நம்ம எங்க போனோம்னா, சாதியின் தோற்றம் குறித்து, இந்த சாதி ஒழிப்பு களத்தில் அறிவு சார்ந்த முதன்மை போராளியாக திகழ்ந்தவர், சாதி குறித்து விரிவாக ஆய்வு செய்திருக்கக்கூடிய சமூக அறிவியல் முனைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டு சாதியின் தோற்றம் குறித்து அவர் என்ன சொல்றார் என்று நாம பார்த்தோம். அவருடைய 26 வயதில் அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் சாதிகள், அவற்றின் பொறிமுறையும் தோற்றமும் என்பது பற்றி அவர் ஆற்றிய ஆய்வுரை, முனைவர் பட்டத்திற்கு வழிவகுத்த ஆய்வுரை, அந்த ஆய்வுரையை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு? சாதி ஒரு விலங்கா புதிராக இருக்கிறது. சாதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. பலர் பல கோணத்தில் முயற்சி பண்றாங்க. அவர் காலத்திலேயே பல அறிஞர்கள் சாதியின் இயங்குமுறை அமைப்பு குறித்து சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரைகளை எல்லாம் அவர் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்றார். சாதி என்பது தீட்டு என்பதை அடிப்படையாக கொண்டது. தூய்மை, தீட்டு அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. இது போல வெவ்வேறு கருத்துக்கள், அது சம்பிரதாயங்கள், சடங்கு, ஆசாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொன்றா எடுத்து வைத்து சாதியின் இன்றியமையாத கூறு, அதனுடைய இறுதி அரண் அகமண முறைதான். சொந்த சாதிக்குள் திருமணம் செய்கிற இந்த வழக்கம்தான்.
சொந்த சாதிக்குள் திருமணம் செய்கிற இந்த வழக்கம் வருவதற்கு முன்பு சமூகத்தில் புறமண முறை நிலவியது. அதாவது ஒரு தாய் வழி மக்கள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதனுடைய தொடர்ச்சியாகிய கோத்திரங்கள், கோத்திரத்திற்குள் திருமணம் செய்யக்கூடாது. குலத்திற்குள் திருமணம் செய்வது வேற, கோத்திரத்திற்குள் திருமணம் செய்வது வேற. இது போன்ற தடைகள் இருந்தன. அதாவது புறமணம் என்பது சமூகத்தில் விதியா இருந்துச்சு, அகமணம் தடை செய்யப்பட்டது. ஆனா இந்த சாதி அமைப்பு தேவைப்பட்டது. இது மனு உருவாக்கிட்டார், ஆரிய புரோகிதர்கள் உருவாக்கிட்டாங்க, பிராமணர்கள் தோற்றுவித்து விட்டார்கள். இது போன்ற கருத்துக்களுக்கு நடுவில் சமூக பொருளாக்க அமைப்பின் தொடர்ச்சியாக சாதி உருப்பெற்றது. மனுவுக்கு முன்பே சாதிகள் இருந்தன. ஆனால் அந்த சாதியை ஒழுங்குபடுத்தி அதற்கான சட்டங்களை வகுத்து அதை ஒரு அமைப்பாக நிலைபெறச் செய்தவர் மனு என்று மனுவினுடைய பங்கை அவர் சொல்றார், அம்பேத்கர் சொன்னார். அப்போ ஒரு சமூக பொருளியல் அமைப்பினுடைய தேவையாக சாதி எழுந்தது. ஆனால் சாதியை காப்பதற்கு அகமண முறை தேவைப்படுகிறது. அகமண முறையை காப்பதற்கு சில பழக்கங்கள், சமய வழியில் கட்டாயமான பழக்கங்கள், கொடிய பழக்கங்கள், இயற்கைக்கு மாறான வழக்கங்கள் தேவைப்பட்டன. அவற்றில் ஒன்று சத்தி எனப்படுகிற உடன்கட்டை ஏறுதல். அகமண முறையை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குலத்திலும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான எண்ணிக்கை சமத்துவத்தை பாதுகாக்க. அப்ப போரில் இறந்து போகிற ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் கொலை செஞ்சிடும். அதையே ஒரு புனிதமாக்கி காட்டணும். இந்த புனிதமாக்குகிற வழிதான் உடன்கட்டை ஏற்றுதல். இரண்டாவது, விதவையாகி போகிற பெண்கள், கைம்பெண்கள் மறுமணம் செய்ய அனுமதித்தால் குலத்திற்குள் ஆண்கள் போதாதனால அவங்க வெளியில போயிடுவாங்க. எனவே அந்த விதவை பெண்கள் அவங்க உடன்கட்டை ஏறாம இருந்தாலும் சரி, அவங்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க கூடாது. மூன்றாவதாக குழந்தை மனம், பால்ய விவாகம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சது. இது ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் சம விகிதத்தை பாதுகாப்பதற்கு உதவும். இதுதான் சாதிக்குரிய சடங்குகளாக இருந்துச்சு. இந்த சடங்குகள் அடிப்படையில் பாதுகாக்க. சாதியை புரியா புதிரா கருதலாம், புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது அறிந்து கொள்ள முடியாத ஒன்றல்ல என்று அம்பேத்கர் சொல்வார். கடவுளை அறிந்தவர்கள் இல்லைங்கிற மாதிரி சாதியை அறிந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதியை அறிந்து கொள்ள முடியும் என்ற முறையில் தான் அந்த இந்தியாவில் சாதிகள் என்ற அந்த கட்டுரையை அவர் வாசித்தார். இது 26ஆம் ஆண்டு, இல்ல 16ஆம் ஆண்டு, 1916ஆம் ஆண்டு. அவர் இன்னும் மாணவர், 25 வயசு உள்ளவர். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டுரை அவர் எழுதுவது முக்கியமானது அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்பு. இதை எழுதுனது 36ல். நம்ம ஏற்கனவே அதை பற்றி விரிவா பார்த்துட்டோம். இந்த 2 கட்டுரையிலும் அகமண முறையை பற்றியும், அகமண முறை எப்படி ஒரு ஏற்பாட்டை பாதுகாக்கிறது, அதுக்கு என்ன சமூக பொருளியல் அமைப்பை பாதுகாக்குது, அந்த பொருளியல் அமைப்பினுடைய சாரம் என்ன, பரம்பரை தொழில், குலத்தொழில், அந்த குலத்தொழிலை நிரந்தரமாக்கிறோம்.
எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த தொழிலுக்கு வேற ஒருத்தர் வரக்கூடாது, இவர் வேறு தொழிலுக்கு போகக்கூடாது. அதனால்தான் ஒரு சமுதாயத்திற்குள் ஒவ்வொரு சாதியும் ஒரு சிறை கூண்டாகி விடுகிறது. இப்படி இல்ல, ரோமாபுரியில அடிமை முறை இருந்துச்சு, கிரேக்கத்தில் அடிமை முறை இருந்துச்சு. அடிமை முறையிலிருந்து விடுதலை செய்வதற்கான வழி இருந்துச்சு, சட்டத்திலே இருந்துச்சு. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, கடனுக்கு மேல வட்டிக்கு மேல வட்டியாகி அவர் திருப்பி கொடுக்க முடியலன்னா அவர் அடிமையாயிடுவார். இவர் அந்த கடனை அடைத்தோ வேறு வழியிலேயோ தண்டனை கழித்து முடிச்சு ஜெயிலில் இத்தனை வருஷம் இருக்கிற மாதிரி இத்தனை வருஷம் அடிமையா இருந்துட்டாருன்னா அவர் மீண்டும் சுதந்திர மனிதராயிடலாம். இப்படிப்பட்ட ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஒரு அடிமை விலைக்கு வாங்குறது போல விலைக்கு விற்கப்படலாம். ஆனா இந்த ஜாதி அமைப்புல மட்டும் அது கிடையாது. குலத்தொழில் முறையும் பிறப்பின் அடிப்படையிலான குலத்தொழில் முறையும் என்றுமே மாறாத ஒன்று. அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், அவருடைய புகழ்மிக்க அந்த மேற்கோள், caste is enclosed caste, enclosed class. சாதி என்பது என்ன? அது மூடப்பட்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உள்ளே இருந்து வெளியில வர முடியாது, வெளியில இருந்து உள்ள போக முடியாது. இதுதான் அதனுடைய எலிமெண்டரி டெஃபினேஷன், ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன். ஆனா இது போதுமானதா இல்லை. ஏன்னா இப்படி ஒரு ஏற்பாட்டை பாதுகாக்கிற வழிமுறைகள் காலத்துக்கு காலம் மாறுபடுது. ஒரு சமுதாயம் இயக்கத்தில் இருக்கு. இன்னொன்னு என்ன மறந்துடக்கூடாது, இந்த நார்லாம் சாதிக்காரங்க, இன்ன நார்லாம் வர்க்கத்துக்காரங்க என்று ரெண்டு பிரிவா இல்லை. ஒரு தொழிலாளியாக இருந்து கொண்டே அவர் அடிமை சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார். ஒருவர் இடைச்சாதியை சேர்ந்தவராக இருந்து கொண்டே சிறுநில உடைமையாளராகவும் இருக்கிறார். ஒருத்தர் உயர் சாதியாக இருந்து கொண்டே முதலாளியாகவும் இருக்கிறார். இப்ப என்ன ஆகுது? இப்ப நடைமுறையில பார்க்கிறோம், ஒருத்தருடைய சாதி தெரிஞ்ச உடனே அவர் வர்க்கத்தை சொல்ல முடியல, ஒருத்தர் வர்க்கம் தெரிஞ்ச உடனே அவர் சாதியை சொல்ல முடியல. இதில் இடைக்காலத்தில் மாற்றங்கள் வருது. அப்பதான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, சாதி அடைத்து வைக்கப்பட்ட வர்க்கம்னா அந்த வர்க்கம்னா என்ன? இதுக்கான விளக்கம் தெரிந்தால் மட்டும்தான் சாதியை முழுமையா புரிந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச செய்தி தான், நான் வர்க்கம்னு தான் சொல்றேன். நான் வகுப்புன்னு நல்ல தமிழ்ல சொன்னா சொல்லணும். நான் வகுப்பு நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பொருள்ல பயன்படுத்தப்படுது. அதனால இப்ப நம்ம இந்த விவாதத்துல நான் வர்க்கம்னு சொல்றேன். கிளாஸ் வர்க்கம், கேஸ்ட் சாதி. வர்க்கம் என்னென்னத்துக்கோ வருது, அதே போல வகுப்பு என்னென்னத்துக்கோ வரும். இங்க நம்ம சொல்றது இந்த கிளாஸ். அப்ப கிளாஸ்ன்னு சொல்லி எதை டிஃபைன் பண்றோம்? இப்ப நம்ம சமுதாயத்துல வர்க்கமாக மட்டும் இருக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு மனித கூட்டம் உண்டா? ஒரு தொழிலாளியாக இருக்கும் போதே அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கிறார் என்பது போல, ஒரு தொழிலாளியாக இருக்கும் போதே அவர் இந்த சாதியாகவோ அந்த சாதியாகவோ இருக்கு. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? வர்க்கம் என்று ஒருவரை கண்டறிவதற்கு நமக்கு சில அளவுகோல்கள், ஒரு இலக்கணம் தேவைப்படுது. மார்க்ஸ் எங்கெல்ஸ் வர்க்க போராட்டம் பற்றியெல்லாம் எழுதினாங்க. மார்க்ஸ் ஒரு செய்தி சொன்னார்.
சமூகம் வர்க்கங்களாக பிரிந்திருப்பதை நான் கண்டுபிடிக்கவில்லை. இந்த வர்க்கங்களுக்கிடையில் நல மோதல் இருக்கிறது. எனவே இந்த வர்க்கங்கள் ஒன்றோடொன்று போராடி கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இந்த வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டம் வர்க்கங்களற்ற ஒரு சமுதாயத்தில் கொண்டு போய் முடிய போகிறது. அதுக்குதான் இது போய்கிட்டு இருக்கு. அந்த வர்க்கமற்ற சமுதாயத்தை அமைப்பதற்கு முன்னதாக ஒரு பாட்டாளி மக்களின் ஆட்சியை கொண்ட ஒரு இடைக்காலம் வருகிறது. இடைக்கால சமுதாயம் வருது. அதான் நம்ம கம்யூனிசம், சோசியலிசம் என்று வேறுபடுத்துறோம். பொதுமைக்கு முகம், குமுகியம் என்று வேறுபடுத்துறோம். இதுதான் மார்க்ஸ் சொல்றது. எப்படி ஒருத்தருடைய வர்க்கத்தை தெரிந்து கொள்வது? அதுக்கு என்ன அடையாளம்? வர்க்கம்னா என்ன? ஏழைகள் எல்லாம் ஒரே வர்க்கமா? பணக்காரர்களா இன்னொரு வர்க்கமா? உழவர்கள் எல்லாம் ஒரு வர்க்கமா? அலுவலக பணியாளர்கள்லாம் ஒரு வர்க்கமா? ஒருவருடைய வர்க்கத்தை காண்பதற்கு, வர்க்கத்துக்கு இலக்கணம் காண்பதற்கு லெனின் 4 அளவுகோல்கள் கொடுத்தார். 4. 1, பொருளாக்கம் என்பது ஒருத்தர் தனியா உட்கார்ந்து செய்யல. ஒரு வீட்டுல மட்டும் நடக்கல. ஒரு சிற்றூர்ல மட்டும் நடக்கல. அது சமூக அளவில் நடைபெறுகிறது. எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு சரக்கையும் ஒரே ஒரு மனிதன் ஆக்கி கொடுக்க முடியாது. பலரும் இணைந்தா செய்யணும். நாங்க படிக்கிற காலத்துல, கல்லூரியில் படிக்கிற காலத்துல, ராமன் முதலாளி அவர் மேடையில் பேசுவார். நானாக உழைத்து நானாக முன்னுக்கு வந்தவன், நான் யாரையும் சுரண்டல, யாரையும் ஏமாத்தல என்று பேசுவார். அப்ப நாங்க இதை பத்தி எங்களுக்கு வழிகாட்டிகளா இருந்த ஆசான்கள்ட்ட கேட்போம், என்ன இப்படி சொல்றாரு? உழைத்து முன்னுக்கு வந்தவன், உழைத்து மேம்பட்டவன். அவர் சொல்லுவாரு, அதாவது அவர் ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறார். ஒரு கம்மியராக வேலை செய்யறார், மெக்கானிக். அவர் கிடைக்கிற சம்பளத்துல கொஞ்சத்தை மிச்சம் பிடிக்கிறார், சேமிச்சு வைக்கிறார். அதை பயன்படுத்தி தானே ஒரு பழுது நீக்ககம் உருவாக்குறார். அந்த பழுது நீக்ககத்துல அவர் மட்டுமே வேலை செய்யறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறார், 2 பேரை வேலைக்கு வைக்கிறார், 3 பேரை வேலைக்கு வைக்கிறார். இந்த மற்றவர்களை வேலைக்கு வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவர்களுக்கு கூலி கொடுக்கிறார். அந்த கூலி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அதனுடைய பொருள் என்னன்னா, அவர்களை சுரண்டத் தொடங்குகிறார். அவர்கள் வேலை செய்கிற நேரத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு ஊதியமாகிறது, இன்னொரு பகுதி இவருக்கு இலவசமா கிடைக்குது. அதுதான் இவருடைய லாபமாகிறது. எனவே இனிமேல் அவர் தனித்து அதை செய்யல, இன்னும் 3-4 பேரோட செய்யறார். அவங்க எல்லாம் இந்த சமூகத்தில் அங்கம். அப்படி 4 பேர் இல்லைன்னா அவர் எப்படி அந்த தொழிலை நடத்த முடியும்? அதுக்கு படிச்சிருக்கணும், அதுக்கான கருவிகள் வேணும், எல்லாம் ரைட். அதையும் தாண்டி அந்த பழுது நீக்ககத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வேறொரு இடத்துல தயாரிக்கப்படுது. இந்த கட்டடத்தை கட்டுவது வேறொரு கொத்தனார் கட்டுறார். இவங்க எல்லோருக்கும் சோறு போடுகிற உழவர் தனியா இருக்கிறார். இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் சமூகம், சொசைட்டி, குமுகம் அல்லது சமூகம். அப்ப இந்த பொருளை ஆக்கி கொடுப்பது எதுன்னா அந்த சமூகம் தான். அந்த சமூகத்தில் அங்கமா இருக்கிற இவங்க எல்லோரும் தான். இதுதான் பொருளாக்கத்தை, உற்பத்தின்னு சொல்றதைத்தான் நான் பொருளாக்கம்னு சொல்றேன். எனக்கு அப்படி பழகி போயிட்டேன். உற்பத்தின்னு நீங்க வச்சீங்க. உற்பத்தியை சமூகமயப்படுத்துதல், சமூகமாக்குதல். எல்லா உற்பத்தியும் சமூகமயம்தான். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கே சமூகத்தினுடைய உதவி தேவை.
பெற்றெடுப்பதற்கு மருத்துவமனைக்கு போறீங்க, அதுக்கு செவிலியர் வேணும், மருத்துவர் வேணும், மருந்துகள் வேணும், கருவிகள் வேணும். அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்கும் போது பள்ளிக்கூடம் வேணும், ஆசிரியர் வேணும். மாதா பிதா குரு தெய்வம்னா என்ன அர்த்தம்? அம்மா அப்பா ஆசிரியர் என்னன்னு விளங்காத எத்தனையோ காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த குழந்தையை உருவாக்கப்படுது. பொத்தி பொத்தி வளர்த்த குழந்தைக்கு திடீர்னு எப்படி விஜய் ரசிகரா மாறுது? சினிமாவை பார்க்குது, புத்தகத்தை படிக்குது, சோரட்டியை பார்க்குது. எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்லவனாவோ கெட்டவனாகவோ, எல்லாருமே மண்ணில் பிறக்கையில் நல்லவர் தான். அப்புறம் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பின் அன்னை மட்டுமா வளர்க்கிறார்? எல்லாரும் சேர்ந்து வளர்க்கிறாங்க. இதான் சோசியல் ப்ரொடக்ஷன், சமூக பொருளாக்கம். இந்த சமூக பொருளாக்க அமைப்பில் ஒருத்தருடைய பங்கு என்ன? நீங்கள் எதை ஆக்கம் செய்கிறீர்கள்? நாணயத்தை ஆக்கம் செய்கிறீர்களா? கருவிகளை ஆக்கம் செய்ய கற்பிளந்து மலை பிளந்து கனிகளெல்லாம் கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் எவரின் கைகள்னு புரட்சி கவிஞர் கேட்பார். கல்ல பிளக்கணும், மண்ணை பிளக்கணும், கனிகள் வெட்டணும், கருவிகள் செய்யணும். இதெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு சமூகத்தினுடைய ஆக்கம். அப்புறம் அதுக்கு தொழில்நுட்ப அறிவு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு புத்தகம் எழுதணும், புத்தகத்துக்கு எல்லாம் சேர்ந்தது. இந்த சமூக பொருளாக்க அமைப்பில் உங்க இடம் என்ன? சுரங்கத்தில் போய் கனிமங்கள் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? மலையில போய் பாறை உடைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்ல இது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்குறீங்களா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது நீங்க ஒரு முதலாளியா இருந்து இவ்வளவு பேரையும் வேலை வாங்கி அவங்களுக்கெல்லாம் கூலி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இது எது வேணாலும் இருக்கலாம். முதலாளியாக இருக்கலாம், நிலக்கிடாராக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், கணக்கெழுதுகிறவராக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. சமூக பொருளாக்க அமைப்பில் உங்களுக்குரிய இடம் இது உங்கள் வர்க்கத்தை தீர்மானிக்கும். அது 10. ரெண்டாவது, நம்ம முந்தைய சொன்ன மாதிரி இந்த ஆக்க பொறிகள், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சாதனங்கள், இந்த ஆக்க பொறிகள் அதுக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? வயல்ல போய் அறுவடைக்கு போற ஒரு அறுவடை தொழிலாளி இடுப்பில் ஒரு கருக்கருவால் வச்சிருப்பார். இந்த கருக்கருவால் அவருக்கு சொந்தம். உழவு தொழிலாளி தான் உழவு போறதுக்கு ஒரு ஜோடி மாடு, ஒரு ஏர்களப்ப வச்சிருந்தா அந்த ஏர்களப்ப மாடு என்கிற ஆக்க பொறிகள் அவருக்கு சொந்தம். இன்னொருத்தருக்கு அது இல்லை. டிராக்டர்ல உழப்போகிற அந்த கருவி இருக்கு இல்லையா, உழுபடை கருவி, உழுபடை பொறி எந்திரம், டிராக்டர். அந்த டிராக்டர் ஓட்டுகிறவருக்கு டிராக்டர் சொந்தம் இல்லை, அது பண்ணையாருக்கு சொந்தம். இவர் போய் ஓட்டி கொடுத்துட்டு கூலி வாங்கிட்டு வந்துடுவார். இதுக்கும் அவருக்கு என்ன ஒரு ஒண்ணு, அவருக்கு சொந்தமா இல்லையா? அவர் தன்னுடைய கருவிகளை சொந்தமாக வைத்திருந்து அடுத்தவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறாரா, அல்லது எதுவுமே இல்லை, தன்னுடைய உழைப்பு திறனை விற்று அதை கொண்டு பிழைக்கிறார்? இது 2. மூணாவது, சமூக அளவில் உழைப்பை ஒழுங்கமைத்து வச்சிருக்கோம். உழைப்பு பிரிவினை இருக்கு. அந்த உழைப்பு பிரிவினையில் அவருடைய வகிபாகம் என்ன? 4வது, சமூகம் தோற்றுவிக்கிற இந்த செல்வத்தை எப்படி அவர் ஈட்டுகிறார், எப்படி அவர் செலவிடுகிறார், அதை தனக்கு சொந்தமா எப்படி மாற்றிக்கிறாரு? முதலீட்டினால் மாற்றிக்கொள்கிறாரா, உழைப்பினால் மாற்றிக்கொள்ளுகிறாரா, வட்டி கொள்வதால் மாற்றிக்கொள்ளுகிறாரா, எப்படி மாற்றிக்கொள்ள சமூக செல்வத்தினுடைய அவருடைய பங்கை அவர் எப்படி பெற்றுக் கொள்ளுகிறார்? இந்த 4 தான் அளவுகோல். இந்த 4 அளவுகோல்னா அவர் என்ன வர்க்கம் என்பது. அவர் ஆலை தொழிலாளியா, சோலை தொழிலாளியா, உழவரா, அல்லது மேடையில் பேசுகிற சொல்லேர் உழவரா என்பது எல்லாம் அவர் கருத்துக்களை பொறுத்தது அல்ல. எதை பொறுத்தது? அவர் வகிக்கிற பங்கு, அவர் செய்கிற வேலை. ஒரு
தொழிலாளி அவர் புத்தகம் அச்சிடுகிறார், புத்தகம் தைக்கிறார், அல்லது ஒருத்தர் புத்தகமே எழுதுகிறார். அந்த புத்தகம் பிற்போக்கானதா இருக்கலாம், அது வேத புத்தகமா இருக்கலாம், அது பகவத்கீதையா இருக்கலாம், அல்லது திருக்குறளா இருக்கலாம். ஆனால் அதை வைத்து அவருடைய வர்க்கம் தீர்மானிக்கப்படுவதில்லை. புறஞ்சார்ந்த உண்மை எது, அவர் என்ன வர்க்கம், என்ன வகுப்பு, அது ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், புறஞ்சார்ந்த இருப்பு. அவருடைய கருத்துக்களை பொறுத்தது அல்ல. ஒரு பிரிட்டன்ல ஒரு ராபர்ட் ஓவன் என்று ஒரு முதலாளி இருந்தார். அவரு சோசியலிச கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். தன்னுடைய தொழிற்சாலையை தொழிலாளர்களை நீங்களே நடத்திக்கிடுங்க, கூட்டுறவு முறையில் நடத்திக்கிடுங்க, வர்ற ஈட்டத்தை லாபத்தை நீங்க பங்கிட்டுக் கொள்ளுங்க என்று விட்டுக் கொடுக்க தயாராக விட்டு கொடுத்தார். ஆனாலும் இந்த கருத்துக்கள் அவரை தொழிலாளியாக மாற்றாது. அப்போது அவர் முதலாளி தான். ஒரு முதலாளி சோசியலிஸ்டாக இருந்தாலும் முதலாளி தான். ஒரு தொழிலாளி முதலாளித்துவ சிந்தனையோடு இருக்கிறான், ஆனா அவன் செய்கிற பணி தொழிலாளி தான், உழைப்பு தான் என்றால் அது உழைப்பு தான். இதுதான் வர்க்கம் என்பதற்கான அளவு. இப்ப இந்த வர்க்கத்தை இவர் சேர்ந்தவர் என்பது சமூக பொருளாக்கத்தில் அவர் வகிக்கிற பங்கு. ஆனா இப்ப என்ன பண்ணுது, சாதி என்ன பண்ணுதுன்னா, அந்த பங்கை நீ உன் விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்க முடியாது, உன் திறமையை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது. நீ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக முடியாது என்று உன்னை கட்டாயப்படுத்துவதன் மூலம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேர்ச்சி, திறமை, அழகுணர்ச்சி எல்லாவற்றையும் ஒடுக்கி விடுகிறது. அந்த ஒருத்தனுக்கு அது இழப்பு மட்டுமல்ல, அவன் சார்ந்த வர்க்கத்துக்கான இழப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இழப்பு. எல்லாரும் கல்வி கற்க முடியாது என்று சொன்னால் என்ன ஆகும்? கல்வி கற்பதற்கு அடிப்படை வேட்கையுள்ள அடித்தளம் அறிவு கொண்ட ஒருத்தனால் அதை கற்க முடியாது. இன்னொருத்தன் காசு கொடுத்தா கல்வி கிடைக்கும்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா அடிப்படை திறமை இல்லாமலே அந்த தொழிலுக்கு அவன் போயிட முடியும். இது சாதி ஏற்படுத்துகிற தீய விலை. இதுதான் அம்பேத்கர் பார்த்தார். இந்த வர்க்கத்துக்கும் சாதிக்குமான இந்த உறவு பற்றிய கேள்வி இந்தியாவில் முற்போக்கு இயக்கங்களுக்கு இடையில் அன்று தொட்டு இன்று வரை, இன்று இந்த நாள் வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கு. வர்க்கம், நாங்க தூய்மையான வர்க்கவாதிகள், சாதி பற்றி நாங்க கவலைப்படவே மாட்டோம் என்று சொல்லக்கூடிய, சொல்லாமலே அப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வர்க்கம்லாம் எங்களுக்கு பொருட்டே இல்லை, சாதிதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். ஒருத்தர் சுரண்டனால சுரண்டிட்டு போட்டோம், அவர் சாதி எங்க ஜாதிக்கார் என்று சாதியை மட்டும்தான் பார்ப்போம் என்று இன்னொரு கூட்டமும். இன்னும் சொல்ல போனால் சமூக மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே இப்படி 2 துருவங்களாக பிரிந்து நிற்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ பிரிந்து நிற்கிறார்கள். இது சமூக மாற்றத்திற்கு ஒரு தடையா இருக்கு. உண்மையிலேயே மார்க்சும் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில, பொதுமை அறிக்கையில முதலாளர்களும் பாட்டாளிகளும் என்று தலைப்பு கொடுத்தார். எப்படி சமூகம் 2 வகுப்புகளா பிரிஞ்சிருக்குன்னா, முதலாளிகள், பாட்டாளிகள். சரி, யாரு முதலாளிகள், பாட்டாளிகள்? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறிவியல் சிந்தனை முறை இருக்கு. உதாரணமா கணிதத்துல வடிவ கணிதம்னு ஒண்ணு இருக்கு. வடிவ கணிதத்தில் நான் இதுக்கு முந்தி கூட ஒரு சில முறை சொல்லியிருக்கேன்.
மெய்யியலாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. வடிவ கணிதத்தில் ஒரு பெட்டியை நீங்க சதுர பெட்டின்னு சொல்றீங்க. சதுர பெட்டினா என்ன அர்த்தம்? நீளம் அகலம் சமமா இருக்கு, கனசதுரமா இருக்கு. இன்னொன்னு செவ்வகம்ங்கிறீங்க, அது தோற்றம் மேல பாத்தீங்கன்னா நீள அகலம் வித்தியாசமா இருக்கு, வட்டம்னு சொல்லும். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு செவ்வகமான நிலப்பரப்பு, செவ்வகமான ஒரு பெட்டி, செவ்வகமான ஒரு அறை, இதெல்லாம் காட்ட முடியுமே தவிர செவ்வகம்னு மட்டும் ஒண்ணு இல்ல, சதுரம்னு ஒண்ணு இல்ல. ஆனா கணக்குல அதெல்லாம் தேவைப்படுது. இதான் அறிவியல் பாருங்க. செவ்வகமா, இது சதுரமா, அப்புறம் கோடுன்னு ஒண்ணு இருக்கு. அகலமே இல்லாததான் கோடு. அகலமே இல்லாமல் எப்படி கோடு வரைய முடியும்? புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அகலம், நீளம், உயரம் எதுவுமே இல்லாத புள்ளி. இது கணிதத்தில் வரக்கூடிய அருவத்தோற்றங்கள். இது போலதான் சமூகத்துல ஒருத்தர் மேலாளர்னு அழைக்கிறோம். மேலாளர்ங்கிறது அவருடைய சமூகத்துல முக்கியமான பங்கு அதுக்கு. ஆனா அவர் மேலாளரா மட்டும் இல்ல. அவர் சாயந்தரம் போனா கிரிக்கெட் விளையாடுறாரு, வீட்டுக்கு வந்தா குழந்தைகளை தூக்கி கொஞ்சுறாரு, திரைப்பட ரசிகரா இருக்கிறாரு, ரசிகர் மன்றத்தில் பல பங்கு இருக்கு அவருக்கு. அதுபோல ஒரு மனிதன் ஒரு வர்க்க பங்கோடு மட்டுமில்லை, வேறு பல வகிபாகங்களும் வகிக்கிறார். அவர் ஒரே ஒரு வர்க்க வகிபாகம் மட்டுமல்ல, வேறு சில வர்க்க வகிபாகங்களும் அவருக்கு இருக்கும். ஆலையில ஒரு தொழிலாளிங்க, அவருக்கு ஒரு நட்டு போல்ட் கூட சொந்தம் கிடையாது. அந்த ஆலையில அவருக்கு எந்த முதலீடுமே இல்லை. அவர் தெளிவா உழைப்பு சக்தியை விற்கிறார், அதற்கு விலையாக கூலி பெறுகிறார். ஆனால் இந்த கூலியை கொண்டு போய் வங்கி கணக்கில் சேர்த்து வச்சிருந்து, அல்ல சேமநல நிதியில சேர்த்து வச்சிருந்து, கொஞ்சம் சேர்ந்ததுக்கு பிறகு அவர் ஒரு பெட்டி கடை வைக்கிறார், ஒரு தேநீர் விடுதி வைக்கிறார். அவருக்கு 2 வர்க்க பாத்திரங்கள் வந்துடுச்சு. ஒண்ணு, அவர் பாட்டாளியாக இருக்கிறார், ஆலை தொழிலாளியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன இருக்காரு? சிறு வணிகராகவும் இருக்கிறார். இவரை சிறு வணிகர்னு நம்ம வரையறுக்கிறதா, பாட்டாளின்னு வரையறுக்கிறதா? வணிகர் சங்கத்துல சிறு வணிகர்னு அவர் உறுப்பினர் ஆயிடுவார். ஆலை தொழிலாளியாக இருக்கும்போது தொழிற்சங்கத்துல அவர் பாட்டாளியாக கணக்கிடப்படுவார். ஒருவேளை இவர் வணிகம் பெருகி இனிமேல் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேணான்னு அவரு வேலையை விட்டு விலகிட்டார்னா அவர் முழு வணிகர் ஆயிடுவார். எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றோம்? வட்டிக்கு வர்ற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, அல்லது திருக்குறள் வகுப்பு நடத்துகிற வணிகர்கள் இருக்கிறாங்க, அவர் ஆசிரியராக இருக்கிறாங்க, வணிகராக இருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு தூய்மையான, வேறு கலப்பில்லாத ஒரு வர்க்கத்தை நாம் தேட வேண்டி இருக்கு. அதுக்குதான் நம்ம சொன்ன இலக்கணம் பொருந்தும். நம்ம சொன்ன இலக்கணப்படி சமூக பொருளாக்க முறையில் பங்குன்னா அதை தவிர வேற பங்கு இல்லைன்னு வச்சுக்கணும். அப்படி யாரு வர்றா? ஒன்று, ஒரு முதலாளர், அவர் ஆக்கப்பொறிகள் உற்பத்தி சாதனங்களை தனி உடைமையாக பெற்றிருக்கிறார். இந்த தனி உடைமையாக பெற்றிருக்கிற ஆக்கப்பொறிகளை கொண்டு அவர் என்ன பண்றாரு? கூலி உழைப்பை அமர்த்தி அந்த கூலி உழைப்பை நுகர்கிறார். அதுதான் அவருடைய கன்சம்ஷன். நுகர்றார். நுகர்வதன் மூலம் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, மிகை மதிப்பு கிடைக்கிறது, உபரி மதிப்பு கிடைக்கிறது. இதைத்தான் சுரண்டல் என்று அழைக்கிறோம். அவரே என்ன பண்ணலாம்னா, இந்த தொழிலாளியோட போய் தானும் ஒரு வேலையை எடுத்து செய்யலாம். அங்க அவர் சுரண்டல.
அதிகம் போன தன்னைத்தானே சுரண்டிக் கொள்கிறார். மார்க்ஸ் என்ன பண்றாரு, ஒரு முதலாளருக்கு என்னென்னலாம் நியாயமா போய் கிடைக்கணும்னு ரொம்ப பரிவோட பரிசீலிச்சு அவருக்கு மேனேஜரியல் வேஜஸ்ன்னு ஒண்ணு போடுறார். அந்த முதலாளிக்கு லாபம் வர்றது மட்டும் இல்ல, அவருக்கு என்ன வருது, கூலியும் வருது. எப்ப அவரு வேற வேலை, அந்த வேலை வந்து மேலாண்மை வேலையா கூட இருக்கலாம். ஒரு மேலாளரை அமர்த்துறாருன்னு வச்சுங்க, இந்த மேலாளருக்கு கூலி கொடுப்பதற்கு பதில் அவரு மேலாண்மை வேலை செய்யறார், அவரே வந்து ஆடிட்டர் வேலை செய்யறார் என்று சொன்னால் அதுக்கு பேரு மேனேஜரியல் வேஜஸ் என்று மார்க்ஸ் அவருக்கு போடுறார். அதையும் கணக்குல சேர்த்துங்க. அதை அவர் சுரண்டாரு கணக்காக்கிடாதீங்க என்று சேர்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட வர்க்க வகிபாகங்கள் உண்டு, கிளாஸ் ரோல்ஸ், வர்க்க பாத்திரங்கள், வர்க்க பங்குகள், என்ன பெயர் வேணாலும் வச்சுங்க. இந்த வர்க்க வகிபாகங்கள் ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு மேல இருக்கு. அதுபோல ஒரு கூலிக்கு வேலை செய்கிற அந்த பாட்டாளி வீட்டில் ஒரு தோட்டம் போடுறார். அப்ப சொந்த சிறு நில உழவராயிடுறார், அல்லது கொஞ்சம் கோழி வளர்த்து வித்துக்கிறார், ஏதோ செய்யறார். ஆனா இது ஒரு பாட்டாளி என்ற முறையில் அவர் செய்யக்கூடியவையோ செய்ய வேண்டியவையோ அல்ல. பாட்டாளியாக, ஒரு பாட்டாளியாக அவர் வகிக்கக்கூடிய பாகம் அது அல்ல. பாட்டாளியா அவர் என்ன செய்யணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஆலைக்கு போய் தன்னுடைய உழைப்பு திறனை உழைப்பாக மாற்றி கொடுத்து கூலி வாங்கிட்டு வர. அந்த கூலியை வச்சு அவர் என்ன சொல்றோம் நம்ம, அவரு உழைப்பு, ஓய்வு, கேளிக்கை இதுக்கெல்லாம் செலவிடணும் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும். ஏன்னா குடும்பத்துக்குன்னா அடுத்த தலைமுறை தொழிலாளியை தோற்றுவிக்கணும். இதான் பாட்டாளியோட பாத்திரம். சமூகத்தில் வளர்ச்சி ஏற்பட ஏற்பட என்ன நடக்குதுன்னா, ஒரு முதலாளித்துவ சமுதாயம் எந்த தங்குதடையும் இல்லாமல் முழுமையாக வளர்ச்சி பெறுகிற போது ரெண்டு முனைகள்ல ரெண்டு வர்க்கங்களா அது பிரியுது. ஒன்று முதலாளர் வகுப்பு, இன்னொன்று பாட்டாளி வகுப்பு. எனவே முதலாளித்துவ சமுதாயம் என்று என்னன்னா முதலாளர்களையும் பாட்டாளிகளையும் கொண்ட சமூகம். சுரண்டுகிற முதலாளர்களும் சுரண்டப்படுகிற பாட்டாளிகள். இந்த பாட்டாளிக்குத்தான், எந்த பாட்டாளிக்கு, ஆலையில போய் எந்த சொந்தமான பொருளாக்க கருவிகளும் பொறிகளும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்று மட்டுமே பிழைக்கிற அந்த பாட்டாளிக்குத்தான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. The proletariat has nothing to lose. பாட்டாளிகள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்றது யாருக்கு பொருந்தும்? கடை வச்சிருக்கிற பாட்டாளிக்கு இல்ல, தோட்டம் போட்டிருக்கிற பாட்டாளிக்கு இல்ல. அதெல்லாம் அவரை வந்து இதுல இருந்து தடுத்து பாதுகாக்குது. இதெல்லாம் இல்லைன்னா அவரு பாட்டாளி. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா இங்கதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் சொன்னா அவருடைய பல்வேறு வகிபாகங்களிலிருந்து ஒரு வகிபாகத்தை, வர்க்க வகிபாகத்தை பிரித்து பார்ப்பது. கணக்குல வந்து நம்ம சொன்னோம்ல, நீளம்னு ஒண்ணு, அகலம்னு ஒண்ணு, கோடுன்னு ஒண்ணு, புள்ளின்னு ஒண்ணு, இதெல்லாம் இல்ல. ஆனா கணக்கு இதெல்லாம் இல்லைன்னா கணக்கே இல்லை. கணக்குன்னு ஒரு அறிவியல் செயல்படணும்னா என்ன பண்ணோம், இதை பிரிக்கணும். பொருளியல்ல மதிப்பு, பயன் மதிப்பு, மாற்று மதிப்பு, சந்தையில விலை, சந்தையில வர்ற வேண்டல் வழங்கல், இது ஒவ்வொன்றும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன். உண்மை நடப்புகளிலிருந்து ஒன்றை பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளுதல், இது ஒரு சயின்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் என்று பேர். தமிழ்ல சொல்றதா இருந்தா கான்கிரீட்டைசேஷன், அதுக்கு எதிர்ப்பதான் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம சாதாரண ஸ்தூலமானு சொல்றோம் பாருங்க, அதுதான் கான்கிரீட். ஸ்தூலம் தமிழ் இல்ல, இந்த ஸ்தூலத்தை நீக்கினா அது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸ்தூலம் ஸ்தூலம் நீக்கம். ஒருத்தர் தையல் தொழிலில் ஈடுபட்டு தையல் உழைப்பு என்பது ஒரு உருவம் பெற்றது. நான் இப்ப உள்ள தமிழ்ல உருநிலை அருநிலைன்னு சொல்லுவேன். இது கூட அரு தமிழ்ல உருதான் தமிழ்னு சொன்னாங்க. அருவாகி உருவாகி அரு உருவாகின்னு சொல்லி தாய்மானவர் பாட்டு இருக்கு. சரி, தாய்மானவர் தமிழ் இறுதி இடையில வந்ததுன்னாங்க.
சரி பரவாயில்ல, நம்ம ஒரு அறிவியலுக்காக பயன்படுத்தணும்னா அப்படி ரொம்ப முற்கால தமிழா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த அருவாக்கம் உருவாக்கம் என்பதை நம்ம எடுத்துக்கிறோம். அருநிலையாக்கம் முருநிலையாக்கம். அப்ப இங்க அருநிலைப்பட்ட ஒரு பாட்டாளியையும் அருநிலைப்பட்ட ஒரு முதலாளரையும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் அவங்க சொல்றாங்க. அப்படி யாருமே இல்லைங்கிறது இல்லை. ஆனா அது ஒரு போக்கு. அங்கதான் இங்க என்ன முக்கியமா பார்க்கணும்னா, சமூக அறிவியல்ல இருக்கிற முக்கியமான சிக்கல், மார்க்ஸா இருந்தாலும், அம்பேத்கரா இருந்தாலும், எங்கெல்ஸா இருந்தாலும், லெனினா இருந்தாலும், அவங்களுக்கு எல்லாம் என்ன சிக்கல் இருக்கு? ஒன்றை நல்ல சுடக்கூடியவன், துப்பாக்கியால சுடக்கூடியவன், அவன் குறிபார்த்து சுடுறான். எதை சொல்றான்? நம்ம ரேஞ்சுன்னு இருக்கு, போலீஸ்ல மிலிட்டரியில எல்லாம் துப்பாக்கி பயிற்சிக்கு ரேஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ரேஞ்சில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய அட்டை இருக்கும், நடுப்புற ஒரு புள்ளி இருக்கும், சுத்தி வட்ட வட்டமா இருக்கும். இது கரெக்டா அந்த நடு புள்ளியில சுட்டாச்சுன்னா நீங்க நல்ல திறமையான துப்பாக்கி வீரர். ஆனா இந்த சுடும் பயிற்சி மேல வளர்ந்து போகும்போது என்ன ஆகும்னா, நீங்க இந்த ஒலிம்பிக் போட்டி, நம்ம துப்பாக்கி சுடுதல் போட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதை சுடணும்? இந்த நிலையா இருக்கிறத சுட்டா பத்தாது, நகர்ந்து கொண்டு இருப்பதை சுடணும். ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் குறிபார்க்கும் போது அது ஒரு இடத்துல இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிடுது? அந்த இடம் மாறிடுது. ஆனா நீங்க சரியா சுடணும். எப்படி? அந்த நேரத்திற்குள் அது எவ்வளவு தூரம் போகும் என்பதை நீங்க சரியா கணக்கிட்டு, உங்க தோட்டா பயணம் செய்கிற தூரத்தையும் கணக்கிட்டு சுடணும். வில்வித்தையில இந்த நிழலை பார்த்துக்கிட்டு மேல சுடுற கதையெல்லாம் வருது இல்ல, ராமாயணத்துல எல்லாம். சுடுற திறமைங்கிறது அப்படி பலவிதமான திறமைகள். இங்க சமூக அறிவியல்ல எப்படின்னா, நீங்க நகர்ந்து கொண்டிருப்பதை மட்டுமல்ல, சுழன்று கொண்டிருப்பதை சுடணும். அது ஒரு இடத்துல நிக்கல, அது சுத்தி சுத்தி எங்கெங்கயோ போகுது. அதுதான் இயக்கம். இப்படி சுடுவதனால்தான் அதுக்கு பேரு இயங்கியல். சாதியை பற்றி, வர்க்கத்தை பற்றி, வர்க்க சமுதாயத்தை பற்றி, சாதி சமுதாயத்தை பற்றி, சாதிக்கும் வர்க்கத்திற்குமான இடையுறவை பற்றி நாம பேசும்போது நமக்கு என்ன நினைவில் இருக்கணும்னா, நாம் இயங்கியலை மனதில் கொண்டு பேச வேண்டும். இந்த ஆய்வு இயங்கியல் ஆய்வு. சரி, சாதி வர்க்கத்தை சிறைப்படுத்தி இருக்கிற ஒரு கூண்டு. ஆனால் இந்த வர்க்கம் சமூகத்தில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஏழை பணக்காரன் ஆகிறான், பணக்காரன் ஏழை ஆகிறான். இது இந்த சாதி கூண்டுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? ஏன் இவர் பார்ப்பனர், இவர் உயர்ந்தவரா இருக்கிறார், இவர் பறையர், இவர் தாழ்த்தப்பட்டவரா இருக்கிறார், எப்ப அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்குப்பா என்று சொன்னால் இந்த காலம் அதை ஒத்துக்கொள்ளார். அவர் மேலாளரா இருக்கிறாரு, பினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கிறாரு, அவருக்கு சொந்தமா இன்னதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய பார்ப்பனியத்தை உறுதி செய்யணும். ஏழை பார்ப்பனரும் பணக்கார பார்ப்பனரும் ஒரு இடத்துல இல்ல, ஏழை சூத்திரரும் பணக்கார சூத்திரரும் ஒரு இடத்துல இல்ல. ஆனாலும் அவர் சூத்திரராகவே இருக்கிறார். மகாபாரத கதை, நான் ராமாயணம் சொல்லிட்டேன், மகாபாரதத்துல ரைட். இது எல்லாத்தையும் ராமாயணத்திலையும் வருது இல்ல, அந்த அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார்ல எப்படி அம்பு விடுறாரு அவரு, இதை பார்த்துக்கிட்டு தானே மேல விடுறாரு. சுடுகிற திறமை அதுதானே. மகாபாரதம் அர்ஜுனனுடைய திறமை அது, இது ராமனுடைய வில்வித்தைக்காரன். சரி, அது போனா போட்டோம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆய்வு முறை இயக்கம் சார்ந்தது. ஏன்? சாதி அமைப்பு சமுதாயத்துல ரொம்ப தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஆண்டு கணக்கில் மாறல. மாட்டுக்கறி வேள்வி செய்து மாட்டிறைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த பிராமணர்கள் சுத்த சைவர்களா மாறிட்டாங்க. அதான் இந்த சமுதாயத்தில் ஆதிக்கத்துக்கு வழின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. இறைவனுக்கு பூசை வைத்து இறைவனின் அவதாரமாக இருந்த புலையர்கள் அவர்கள் மாட்டிறைச்சி குறிக்கிற செக்கிலியர்களா மாறிட்டாங்க.
நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு மதத்துல, மத அமைப்புல. ஆனால் எது ஒழியலைன்னா தீண்டாமை ஒழியல, சாதி அடிப்படையிலான இழிவு ஒழியல. இன்னும் வரலாற்றில் படித்தோம்னா வேறு சில சமுதாயங்களில் இந்த இழி சாதிகள் என்று இருந்திருக்கிறாங்க. ஜப்பான்ல ஒரு பிரிவு இருந்திருக்கிறாங்க, ஐரோப்பாவில் ஒரு பிரிவு இருந்திருக்கிறாங்க. இயேசுவை காட்டிக் கொடுத்தவர்கள் என்பதால் யூதர்கள் ரொம்ப இழிவாக நடத்தப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஒரு கிறித்தவன் யூதனின் முகத்தில் காரி உமிழலாம், அது குற்றமாக. யூதர்களாக சமுதாயத்தில் வாழ்வது கஷ்டம். ஆனா யூதர்கள் வசதி படைத்தவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன இருந்துச்சு? முதல்ல கிறிஸ்தவமும் பிற்காலத்தில் இஸ்லாமும் வட்டிக்கு விடும் தொழிலை தடை செய்த போது அந்த தொழில் யூதர்கள் கையில் இருந்துச்சு. இவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவை காட்டி கொடுத்து வெறுப்பு காலானவர்கள் இப்போது வட்டிக்கு விட்டு வெறுப்பு காலாயின. அந்த மார்க்சின் தூரிகையில மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை ஆதாரம் காட்டி எழுதியிருப்பார். யூதர்கள் மேல சமூகத்தில் எப்படி ஒரு வெறுப்பு இருந்துச்சு. மார்க்ஸ் அதிகமா உணர்ந்திருக்கணும். ஏன் உணர்ந்திருக்கணும்னா அவருடைய தகப்பனார் யூதராக இருந்தவர். ஐரோப்பிய சமுதாயத்தில் யூதராக வாழ்வது கடினம் என்று புரொட்டஸ்டன்ட் மதத்திற்கு மாறியவர். அதனால்தான் ஹிட்லர் ஒரு காலத்துல சொன்னா மார்க்சியமாவது கம்யூனிசமாவது எல்லாம் இந்த யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் சொன்னான். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இந்த இழிவு, இந்த சமூக ஒதுக்கல், இந்த புறக்கணிப்பு, இந்த யூதர்கள் இப்ப நகரங்கள்ல சேரிகள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுமாறு செய்யப்படுவது போல அவங்க கெட்டோஸ்ன்னு சொல்லி ஐரோப்பிய நகரங்கள்ல அவர்களுக்கான சேரிகள் இருந்தன. ஒரு பிராமணன் தன்னை பற்றி பெருசா நினைத்துக் கொண்டு கோயில்ல மணியாட்டிக்கிட்டு அதே நேரத்தில் வயிற்றுப்பாட்டு கஷ்டப்படுறான் என்று இருக்கலாம். ஆனாலும் அவன் பிராமணன் தான். ஒரு தாழ்த்தப்பட்டவர் எவ்வளவு வசதி படைத்தவர் ஆனாலும் ஒரு மாடி வீடு கட்டினாலும் ஒரு சேரிக்குள்ளதான் கட்டணும், தெருவில் போய் கட்ட முடியாது. கிராமத்துல சாதிகளின் கோட்டைகளாக இருக்கு. எதுக்கு இதை சொல்றோம்னா இந்த மாற்றங்களினூடாக வர்க்கத்திற்கு விளக்கம் கொடுக்கணும். இந்த மாற்றங்களினூடாக சாதியை கண்டறியணும். ஏனென்றால் மனிதகுல வரலாறு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கு. அம்பேத்கர்ட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா அவருடைய 16ஆம் வருட உரைக்கும் 36ஆம் வருட உரைக்கும் 20 ஆண்டுகள் இடைவெளி. இந்த 20 ஆண்டுகளில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தில் உட்கார்ந்து புத்தகம் எழுதிட்டு இல்ல. இந்த இடைக்காலத்தில் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார். புதிய அமைப்புகளை தோற்றுவித்தார். அரசுக்கு சீர்திருத்த ஆலோசனைகள் கொடுத்தார். வட்டமேசை மாநாடுகள் கூட்டச் செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டோட விடுதலைக்கு, தேச விடுதலைக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களிடம் உங்களுக்கு வந்தது நேற்றைக்கு இந்த அடிமைத்தனம், எங்களுக்கு வந்தது 1000 ஆண்டு அடிமைத்தனம், நான் அந்த விடுதலைக்காக போராடுகிறேன் என்று சொல்லி அதனுடைய ஒரு அடையாளம் தான் மகதுல சௌதார் குளத்தில் தண்ணீர் அள்ளுவதற்கான போராட்டத்தை நடத்தினார். இந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து அவர் என்ன பண்ணுச்சு? சாதி பற்றிய புரிதலை வளர்த்துக் கொள்ள செய்தது. அதிலிருந்து சாதியை பற்றி புதிய விளக்கங்கள் கொடுக்க தொடங்குகிறார். இன்னொரு வகுப்புல இதை பத்தி ரொம்ப விரிவா நம்ம பேசுவோம். 2 தளத்திலும் அவருடைய இயக்கம் எப்படி இருந்துச்சு, அவருக்கும் பொதுமையினருக்கும் இருந்த உடன்பாடும் முரண்பாடும் என்ன. வெறும் முரண்பாடு இல்லை, உடன்பாடும் இருந்தது. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்கான ஒரு முன்னணி அமைக்கிறார், ஒரு அமைப்பு. அப்புறம் என்ன பண்றாரு? தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுடைய
விடுதலைக்கான அமைப்பை தோற்றுவிக்கிறார். ஆனா அதோட நிக்கல. அவர் என்ன செஞ்சாருன்னா 1936 அந்த வருஷம் தான் அவருடைய அந்த உரை வந்த வருஷம். என்ன உரைங்கிறது? சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் உரை வந்த அதே வருடத்தில் ஒரு புதிய கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தற்சார்பு தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. இந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி தான் 37 தேர்தலில் போட்டியிட்டது. மகாராஷ்டிராவில் 17 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டு 16 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றார். நான் இந்த அமைப்புகளை சொல்றேன். 1924 பகிஷ்கிரித் ஹிதகார்னி சபா இங்க தொடங்குறார். அதான் சொசைட்டி ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் த எக்ஸ்க்ளூடட், ஒதுக்கப்பட்டவர்களின் நலத்திற்கான சங்கம். அது கல்வியில முன்னேற்றம், சமூக பொருளாதார மேம்பட்டம், எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ். அப்போ கொடுத்த முழக்கம் தான். நான் இதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கேன். அறிவூட்டி, உணர்வூட்டி, அணிதிரட்டு. தவறா எல்லோரும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ். 28 டிப்ரஸ்டு கிளாஸஸ் எஜுகேஷன் சொசைட்டி, தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் கல்விக்கான சங்கம். இது தீண்டப்படாத மக்களிடையே கல்வி பரப்புவதற்காக உருவாக்கப்பட்டது. 29 சமாஜ் சமத்தா சங். சமத்தான உங்களுக்கு தெரியும், இப்போ கூட சமத்தா கட்சின்னு ஒன்று இருக்கு. அது சோசியலிசம் பற்றியது. அவர் ஒரு ஃபேபியன் சோசியலிஸ்டாக இருந்தார். அவருடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர். பேர் என்ன? ட்வின். நான் சொல்றேன் பாருங்க, அவர் பேர் மறந்து. அவரு ஒரு ஃபேபியன் சோசியலிஸ்ட். லண்டன்ல ஃபேபியன் சோசியலிஸ்டுகள் இயங்கினாங்க. பெட்ராண்டஸ் எல்லாம் அதில் ஒருத்தர். அது மாதிரி ஒரு கட்சி. 36 தான் சுயேட்சை தொழிலாளர் கட்சி. 17 இடங்கள்ல போட்டி போடுறாங்க. அந்த 17ல் 16 இடங்கள் வரைக்கும், அந்த 14 இடங்கள் வரைக்குமோ அவர் பிறந்த மகர் ஜாதியை சேர்ந்தவர்கள் நிற்கிறாங்க. 15 இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க. பம்பாய் அசம்பிளி தேர்தலில் வெற்றி பெறாங்க. அப்புறம் தான் அவர் இறுதி காலத்தில் அமைச்சர் பதவியெல்லாம் விலகின பிறகு பாரதிய புத்த மகாசபா என்று இந்திய புத்த சங்கத்தை உருவாக்குகிறார். 56 ஒரு தனி அரசியல் கட்சியை தான் இந்திய குடியரசு கட்சி. இப்ப இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா இருக்காரு B.R. கவாய். அவங்க அப்பா தலைமையில் ஒரு குடியரசு கட்சி. கோபர்கடேன்னு இன்னொரு தலைமையில் இருந்துச்சு. ஆனால் அம்பேத்கர் காலத்தில் இந்த கட்சி தொடங்கப்படலை. இந்த கட்சியை தொடங்குறதுக்கு முந்தைய அவர் இறந்துட்டார். 56 டிசம்பர் 6 இறந்துட்டார். அந்த சௌதார்குல போராட்டத்தின் போதுதான் சத்தியாகிரகங்கள்லாம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வர்றார். ஏன்னா பார்ப்பனர்கள் அவர் இந்த குளத்தில் தண்ணி எழுந்ததுனால தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி அந்த சாணம், பசு மூத்திரம், பசு மோர், பசு வெண்ணெய், பசு நெய் எல்லாத்தையும் கலந்து அந்த குளத்தில் கொண்டு போய் தீட்டி கழிப்பதற்காக கொட்டுறாங்க. அப்புறம் தான் அவர் இதுக்கு மனுஸ்மிருதி எப்படி காரணமாக இருக்குதுன்னு கருதி மனுஸ்மிருதியை ஒரு பார்ப்பனரை கொண்டே எரிக்க செய்கிறார். அவருடைய போராட்டங்கள் அப்படி பலதரப்பட்டதாக வந்துச்சு. ஆக இந்த வர்க்கம் சாதி, இதில் முக்கியமாக ஒன்றை மட்டும் நம்ம சொல்லணும். மார்க்ஸ் எப்படி வர்க்கம் என்பதற்கான வரையறை, வர்க்க போராட்டம் தான் ஏடறிந்த வரலாறு முழுவதிலும் நடந்திருப்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்று சொல்வது. அதைவிட முக்கியமாக இந்த வர்க்க போராட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது இல்லை. வர்க்க போராட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்கும் என்பதை மார்க்ஸ் சொன்னார். அவரு இந்தியாவை பற்றி பேசுகிற போது இந்திய சாதிகளை பற்றியும் இந்திய சாதிகளுக்கும் அதுக்கு அந்த வர்க்கத்துக்குமான உறவை பற்றியும் நம் இந்திய பல உதாரணங்கள் எடுத்து காட்டுங்க. இது நம்ம ஆனால் டெல்டும் டே சாதிக்கும் வர்க்கத்துக்குமான இயங்கியல் என்ற கட்டுரையில் அதே கட்டுரைகளை அவர் எடுத்து காட்டியிருக்கார். அந்த முதல்ல அவங்க எழுதின என்ன கட்டுரை? அது ஐடியாலஜி ஆஃப் ஜெர்மன் ஐடியாலஜி, ஜெர்மானிய மெய்யியல் கட்டுரையில் எப்படி உழைப்பு பிரிவினை அடிப்படை எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் இந்திய அரசாங்கம், இந்தியாவுடைய வருங்காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பங்கு பற்றிய ஒரு நீண்ட கட்டுரை. நியூயார்க் டெய்லி ட்ரிபியூனில் எழுதின பல கட்டுரைகள் சாதிகளை பற்றி. ஆனால் சாதி என்பதற்கு அடிப்படைகளை சுட்ட முடியுதை தவிர சாதிக்கு ஒரு இலக்கண
வரையறை கொடுத்து சாதி ஒழிப்பதற்கான வழி என்பதை மார்க்சினால் முன்வைக்க முடியவில்லை. பிறகு வந்த மார்க்சியர்களாலும் முன்வைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்சியத்தின் துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் சாதிக்கு ஒரு தெளிவான வரையறையை கொடுத்தார். வரையறையை கொடுக்கும் போது இதுதான் ரொம்ப முக்கியம். வர்க்கம்லாம் ஒன்றும் கிடையாது என்று வர்க்கத்தை மறுப்பவராக அதை செய்யவில்லை. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சார்னா, வர்க்கம் இருப்பதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வர்க்கங்களாகத்தான் மனித சமுதாயம் அமைந்திருக்கு. இந்தியாவை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அம்பேத்கர் பணி செய்த அந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல, மொத்தத்திலேயே அவர் என்ன சொன்னார்னா, இந்த சமுதாயம் ஒரு வர்க்க சமுதாயமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனியாக இல்லை. இந்த பொருட்கள் எல்லாம் அணுக்களாக பிரிந்திருப்பது போல ஒவ்வொரு தனி மனிதனும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு வர்க்கத்தின் பகுதியாக இருக்கிறார்கள். இந்த வர்க்கங்கள் இல்லாமல் சமுதாயம் இயங்குவதில்லை. இந்த வர்க்க சமுதாயத்தின் அடிப்படையில் இருந்துதான் அவர் சாதியை புரிந்து கொள்ள மறுக்கிறார். ஏன்னா சமூக பொருள் உற்பத்தி முறையினுடைய தேவை கருதிதான் சமுதாயம் சாதிகளாக பிரிந்தது. சமுதாயமாக சமுதாயத்தில் தனிநபர்கள் தனித்தனி அணுக்களாக இயங்கவில்லை. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அப்படி இயங்குவதாக சொல்றது ஒரு பெரிய மோசடி. இன்றைக்கு இருக்கிற புது காலனியும் உலகமய சிந்தனைகள் இது எல்லாமே எதை பரப்புறாங்கன்னா, நீ உன் நலனை பார், நீ உனக்காக பாடுபடு, இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நீ ஜெயிக்கணும், இது காடுகளின் சட்டம் தான் இங்க செயல்படுது, ஒரு ஓனாய் இன்னொரு ஓனாயை பத்தி கவலைப்படாது, அதுபோல் நீ உன்னை பற்றி கவலைப்படு. இதற்கு மாறான கண்ணோட்டம் தான் சமூகம் வர்க்கங்களா பிரிந்திருக்கு. ஒவ்வொருவருடைய நலனும் அவர் சார்ந்த வர்க்கத்தினுடைய நலனாக இருக்கு. அம்பேத்கர் சொல்றார், அது 16லேயே சொல்றார், தனி மனிதர்கள் சமுதாயமாக அமைந்திருக்கவில்லை, வர்க்கங்கள் தான் சமுதாயமாக அமைந்திருக்கின்றன. வர்க்க மோதல் நடக்கிறதோ இல்லையோ, சமூகம் திட்டவட்டமான வர்க்கங்களாக பிரிந்திருப்பது ஓர் உண்மையாகும். இந்த வேறுபாடு மறையலாம். ஆரம்ப கால இந்து சமுதாயமும் வர்க்க சமுதாயமாகவே இருந்தது. அது வர்க்க சமுதாயம் அல்ல என்று சொல்வது தவறு. இந்த பொதுத்தன்மையை நாம் மனதில் கொண்டால் சாதியின் தோற்றம் பற்றிய நமது ஆய்வு எளிதாக முடியும். நாம் தீர்மானிக்க வேண்டியது என்னவென்றால், வகுப்பு அல்லது வர்க்கம் எப்படி சாதியாக மாறியது, இந்த வகுப்பு வர்க்கமாக மாறியதில் எந்த சாதி எந்த வர்க்கம் முன்னுக்கு நின்றது, அந்த வர்க்கம்தான் சாதியின் தோற்றத்திற்கும் சாதியின் ஆதிக்கத்துக்கும் காரணம். அந்த வர்க்கம் பிராமண வர்க்கம் என்று முடிவுக்கு வர்றார். இந்த அகமண முறைக்கும் மற்ற சாதியாக்கும் பழக்கங்களுக்கும் பிராமணர்கள் தான் வழிகாட்டிகள் என்று இதிலிருந்து தான் அவர் முடிவெடுக்கிறார். எனவே இந்த முரண்பாடு வர்க்க அமைப்பு, ஏன்னா அந்த முரண்பாடு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஏன் மார்க்சிஸ்ட் கட்சி இடபிள்யூஎஸ் ஆதரிக்குதுன்னா, அவங்க வர்க்க பார்வை இருக்கிறதுனால ஆதரிக்கிறாங்களாம். அவங்கள்ட்ட என்ன இல்லை, சாதி பார்வை இல்லை. சாதி பார்வை இல்லைன்னா எதுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வச்சிருக்கிறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வச்சிருக்கீங்க என்ன அர்த்தம்? சமுதாயம் சாதிகளாக பிரிந்திருக்கிறது. சமுதாயம் சாதிகளாக பிரிந்திருக்கிறதுனா சாதி அடிப்படையில் தானே இடஒதுக்கீடு வழங்கணும். அப்ப வர்க்க அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்றால் இந்த கொச்சையான வர்க்க பார்வை, அது சரியான இயங்கியல் வர்க்க பார்வை அல்ல, மார்க்சியத்தின் அடிப்படையிலான வர்க்க பார்வை அல்ல, வர்க்க புரட்சிக்கு வழி செய்கிற வர்க்க பார்வை அல்ல. வர்க்க புரட்சிக்கு வழி செய்யணும்னா வர்க்கம் உழைக்கும் மக்களை ஒன்றுபடுத்தும், சாதி உழைக்கும் மக்களை பிரிவுபடுத்தும். பிரிவுபட்ட சாதிகளை நீங்கள் சமூக நீதி அடிப்படையில் ஒன்றுபடுத்தினால்தான் வர்க்கமாக அவர்களை ஒன்றுபடுத்த முடியும். அதுதான் வர்க்க புரட்சிக்கு வழி செய்யும். இதுதான் அம்பேத்கருடைய சாதிக்கும் வர்க்கத்துக்குமான இயங்கியல் இடையுறவு. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். வர்க்கம் என்றால் என்ன, சாதி என்றால் என்ன என்பதோட அம்பேத்கர் நிறுத்தவில்லை. வர்க்கத்துக்கும் சாதிக்குமான உறவு என்ன என்பதோடு நிறுத்தவில்லை. வர்க்கத்துக்கும் சாதிக்குமான உறவு
எப்படி சமூக பொருளாக்க துறையில் இயங்குகிறது, அந்த இயங்கியல் நோக்கில் இந்த உறவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் தெளிவாக விளக்கினார். இதுதான் அம்பேத்கருடைய பார்வையில் சாதியும் வர்க்கமும் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது குறித்து மார்க்சியத்துக்கும் அம்பேத்கருக்குமான, ஏன்னா அவருடைய 2 கட்டுரைகள் முக்கியமானவை. சாதி குறித்து வர்றதில்ல, அது மார்க்ஸோடு தொடர்படுத்தி வர்றதுல 2 கட்டுரைகள் முக்கியமானவை. ஒன்று, அந்த சாதியின் இயங்குமுறை தோற்றம் பற்றி அவர் எழுதிய இந்தியாவில் சாதிகள் 16 எழுதின கட்டுரை. அப்ப அடுத்தது 36 சொன்னோம், அவர் இறுதி காலத்தில் எழுதிய மார்க்ஸ் அண்ட் புத்தா, மார்க்சும் புத்தரும் பற்றி, புத்தா அண்ட் மார்க்ஸ், அந்த கட்டுரையிலும் 2 பேருக்கும் ஒரே லட்சியம் தான் என்று அவர் முடிவுக்கு வர்றார். மார்க்சுக்கும் புத்தருக்கும் ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்கிறார். இருவரும் பொதுமை சமூகத்தை விரும்பியவர்கள், அதுதான் அவருடைய குறிக்கோள் என்று முடிக்கிறார். புத்தருடைய குறிக்கோள் தான் அம்பேத்கருடைய குறிக்கோள். அதனால்தான் அம்பேத்கர் உழைக்கும் மக்களுக்கு 2 பகைவர்கள், ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளித்துவம். முதலாண்மை ஒன்று, பார்ப்பன மேலாண்மை, இந்த இரண்டும் 2 பகைவர்கள் என்று அம்பேத்கர் அதிலிருந்து அந்த முடிவுக்கு வர்றார். நம்ம இதை பத்தி இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வர்க்கமும் சாதியும் பற்றிய அம்பேத்கரின் பார்வை இதுதான்.